கொல்கத்தா ஆர்ஜேகேஆர் ஹாஸ்பிட்டலில் நடந்த ஒரு இன்சிடெண்ட், ஒரு பிஜி டாக்டர் அவங்களுக்கு நடந்த ஒரு இன்சிடெண்ட். இது இந்தியா ஃபுல்லாக எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். இந்தியாவில் இதை பற்றி இன்றைக்கி வரைக்கும் பேசிகிட்டு இருக்காங்க. அந்த கேஸோட அப்டேட் இப்போது கரண்ட்டில் கிடைச்ச சில அப்டேட்ஸ் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன். இன்றைக்கி அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த மாதிரி வீடியோஸ் போடுறதோ பேசுகிறதோ சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லைனா வேறு வழியே இல்லை. இதுக்கு முன்னாடி நாம் பேசின வீடியோவும் கிருஷ்ணகிரியை பற்றி, இப்போ இன்றைக்கி கொல்கத்தாவை பற்றி, இந்த மாதிரி எப்போ இதெல்லாம் ஸ்டாப் ஆகும்னு தெரியல. ஓகே, அப்போதுக்கப்போ என்னென்ன நடக்குதோ அதை என்னோட வியூவர்ஸ்க்கு, என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு அப்டேட் பண்ண வேண்டியது என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ லெட்ஸ் கோ டு த டாபிக். ஹாய், ஹலோ, வெல்கம் டு லைம்லைட் மீடியா தமிழ். நான் உங்கள் MKR. இப்போது மம்தா பானர்ஜி, அந்த ஸ்டேட்டோட சிஎம், அவங்க மன்னிப்பு கேட்டிருக்காங்க. ரொம்ப பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இப்போ ஒரு பில் பாஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, இனிமேல் இந்த மாதிரி ஒரு இன்சிடெண்ட், இந்த மாதிரி கற்பழிப்பு பிரச்சனைகள், இந்த மாதிரி கற்பழிப்பு கேஸில் யாராவது மாட்டினா, அவங்க மேலே அந்த கேஸ் ப்ரூவ் ஆகிடுச்சுன்னா வித்தின் 10 daysல அவங்கள ஹேங்கிங் பண்ணுறதா ஒரு பில் பாஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. உண்மையிலேயே பாராட்ட வேண்டிய விஷயம், வரவேற்க வேண்டிய விஷயம். ஆனால் இந்த பில் பாஸ் பண்ணுவாங்களான்றது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இன்னொரு 2 weeksல பார்லிமெண்ட் சேரப்போகுது. அப்போ அங்கே இந்த பில்லை பாஸ் பண்ணுறாங்களான்றது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் இப்போ அதை சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டிருக்கிறாங்க. இன்றைக்கி தான் அவங்களுக்கு ஞானோதயமே பிறந்திருக்குன்னு நினைக்கிறேன். இத்தனை நாள் கிட்டத்தட்ட 8th அன்றைக்கி நடந்த இன்சிடெண்ட் இது. இன்றைக்கி என்ன டே? ஸோ இந்த பிரின்சிபலை காப்பாற்றுறதுக்கு கவர்மெண்ட் முயற்சி பண்ணிச்சா, யார் முயற்சி பண்ணாங்க, இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்க, இதெல்லாம் தெரியல. பட் பிரின்சிபலை காப்பாற்றுறதுக்கு தேவையான அளவு ட்ரை பண்ணாங்க. அவங்க கீழே ஒர்க் பண்ணுற ஒரு வைன்ஸ் பிரின்சிபல், அவரை பற்றி நிறைய அலிகேஷன்ஸ் வச்சப்போ கூட அதை பற்றி கேட்காம, அதை பற்றி யோசிக்காமல் அவங்களையே அலிகேஷன் வச்சவங்களே டிஸ்மிஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு போக்கு தான் இப்போ போயிட்டுருக்கு. இந்த பிரின்சிபல் யார்? இந்த பிரின்சிபல் இவருக்கு என்ன பேக்ரவுண்ட் இருக்குது? இது கண்டிப்பாக இன்னும் வரைக்கும் வெளியே வரல. பட் அவரை காப்பாற்ற பல பேர் முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க. இவரை காப்பாற்றுறதால அவங்களுக்கு என்ன பெனிஃபிட்? ஒருவேளை இவர் வாய் திறந்தால் மற்றவங்க மாட்டுவாங்கன்றதாலையா, இல்லை இவரை காப்பாற்றுறதுக்கு என்ன நெசசிட்டி என்ன தெரியல. ஸோ இப்போ செகண்ட் டைமாக மறுபடியும் பாலிகிராம் டெஸ்ட் பிரின்சிபலுக்கு எடுக்க போகிறாங்க. ஸோ பார்ப்போம் அது என்ன ரிசல்ட் வருதுன்னு தெரியல. ஈவன் இப்போ இந்த சஞ்சய் ராய், இவனை தான் அக்யூஸ்டாக ஃப்ரேம் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் சோஃபார் அந்த அக்யூஸ்ட் நான் பண்ணலை, எப்போ சொல்கிறான் இதை? கவிதா சர்க்கார் அப்படின்ற அட்வொகேட் அவன் கேஸில் ஆஜரான பிறகு இப்போ நான் பண்ணலன்றான். அதுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன சொல்லிட்டு இருந்தான்? நான் தான் பண்ணேன், என்ன தண்டனை வேணால் எனக்கு கொடுங்க, என்னை தூக்கில் வேணால் கூட போடுங்க, நான் தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். அவனுக்கு எகெயின்ஸ்டாக கிட்டத்தட்ட 56 எவிடன்ஸ் சப்மிட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆனால் இப்போ என்ன சொல்கிறான்? இந்த கவிதா சர்க்கார் அட்வொகேட் அவன் கேஸில் ஆஜரான பிறகு இவங்க யார்? இவங்க இந்த ஹேங்கிங்க்கு எகெயின்ஸ்டாக ப்ரொட்டஸ்ட் பண்ணுறவங்க, இவங்க ஹேங்கிங்க்கு எகெயின்ஸ்டாக பேசுகிற ஒரு அட்வொகேட், வெல் நோன் அட்வொகேட் அண்ட் வெல் டேலண்டட் அட்வொகேட். இப்போ அவங்க இந்த கேஸில் ஆஜரானதால் இப்போ என்ன சொல்கிறான்? இல்லை, எனக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை, நான் யதார்த்தமாக அந்த ரூமுக்கு போனேன், அந்த ரூமுக்கு போனப்போ அவங்க இந்த மாதிரி நிலைமையில் இருந்தாங்க, நான் பார்த்துட்டு பயந்துட்டு ஓடி வந்துட்டேன், இதுதான் சொல்கிறான். யோசிச்சு பாருங்களேன். இன்றைக்கி இங்கே தப்பு பண்ணுறவங்களுக்கு சப்போர்ட் பண்ணவும் ஆள் வராங்க. தப்பு பண்ணவன் இவன் தான் நல்லா தெரியுது. இவனுக்கு பின்னாடி யார் யார் இருக்காங்கன்றது தான் இப்போ பிரச்சனை. அதை தேடி தான் இப்போ சிபிஐ கேஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இவனை காப்பாற்றுறதுக்கு ஒரு குரூப்பு. யோசிச்சு பாருங்க, இங்கே பல பேர் அவனை குற்றவாளி, இவன் தப்பு பண்ணிட்டான், தப்பு பண்ணவன் சொல்லும்போது அவன் தப்பே பண்ணலான்னு அவனை காப்பாற்றுறதுக்கும் ஒரு குரூப் இருக்குன்னா, அதுவும் ஒரு பொண்ணு, அவங்களும் ஒரு லேடி தானே. ஆனால் வராங்க. இது எப்படி யோசிக்கிறது, எப்படி எடுத்துக்கிறதுனே எனக்கு தெரியல. மனிதாபிமானமே இல்லாமல் போயிட்டு இருக்குதோ? இல்லை, அதுதான் உண்மை. இப்போ புதுசாக இன்னொரு பர்சனையும் இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அனுக் தத்தா, அவர் ஒரு SI, இப்போ சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ அவருக்கும் பாலிகிராம் டெஸ்ட் எடுக்க போகிறாங்க. ஏன்னா கிட்டத்தட்ட இந்த இன்சிடெண்ட்டுக்கு அப்புறமா அந்த 4:30 சம்திங் அந்த டைமுக்கு அப்புறமா கிட்டத்தட்ட 15 தடவைக்கு மேலே இந்த அனுக் தத்தா கிட்ட இந்த சஞ்சய் ராய் பேசியிருக்கான். ஸோ அப்போ அவருக்கும் இவருக்கும் என்ன கனெக்ஷன் அப்படின்றத விசாரணைக்காக இப்போ அவரையும் இந்த கேஸில் சேர்த்துருக்காங்க. இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷன் சந்தீப் இந்த பிரின்சிபலை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ரியலி ஹேட்ஸ் ஆஃப். இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷனுக்கு ஹேட்ஸ் ஆஃப் சொல்லணும். பிகாஸ் இவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிற ஒரு ஆள், அவர் மேலே கிட்டத்தட்ட நிறைய அலிகேஷன்ஸ், அவர் நிறையா டெட் பாடிஸை விற்றுருக்காரு, ஆர்கன் ஸ்கேம், டெட் பாடி ஸ்கேம்னு சொல்லிட்டு அவர் மேலே நிறைய ஸ்கேம் இருக்குது.
இது மட்டும் இல்லை, இவருக்கு கிட்டத்தட்ட ஒரு 3-4 தடவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதை வந்து கேன்சல் பண்ணியிருக்காங்க. அதுலேயும் ஒரு வாட்டி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணப்போ 3 ஹவர்ஸில் வித்தின் 3 ஹவர்ஸில் அதை கேன்சல் பண்ணியிருக்காங்க. ஸோ இவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ் இருக்க ஒரு பர்சன் மேலே இவ்வளோ போல்டாக இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷன் வந்து ஸ்ட்ராங்கான முடிவு எடுத்திருக்காங்கன்னா ரியலி ஹேட்ஸ் ஆஃப். யோசிச்சு பாருங்களேன், நினைக்கும் போதே ரொம்ப மிருகத்தனமாக இருக்குது. ஜஸ்ட் சின்னதாக ஒரு ரிமைண்டர் உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்கள் அப்போ உங்களுக்கு நம்மளை சுற்றி என்ன நடக்குது, நம்ம சொசைட்டி எப்படி போயிட்டுருக்கு அப்படின்றத நீங்கள் நிச்சயமாக தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2018 ஒரு 13 வயசு பொண்ணு, சேலமில் 13 வயசு பொண்ணு, அந்த பக்கத்து வீட்டில் இருக்கிறவன் இந்த பொண்ணுக்கிட்ட தப்பாக நடந்துக்கணும்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட போய் சொன்னப்போ அவங்க அம்மா அதை கேட்டதுக்கு என்ன நடந்தது மேபி ஞாபகம் இருக்கும், இருந்தாலும் நான் ரிமைண்ட் பண்ணுறேன். அவங்க அம்மா கண்ணு முன்னாடியே அந்த குழந்தையோட தலையை வெட்டி எடுத்துகிட்டு போய் வாசலில் வச்சுட்டு மறுபடியும் அவன் வீட்டுக்கு போயிட்டான், அவ்வளோ தைரியமாக. ஏன்னா அந்த பையனோட கேஸ்ட்டும் இவங்க கேஸ்ட்டும் வேறு வேறு. அந்த பொண்ணை வந்து அவன் தப்பாக நடந்துக்கிட்டு கூட அவனுக்கு பெருசாக இல்லை. ஆனால் இந்த மாதிரியான ஒரு பொண்ணை தொட்டுட்டேன்னு ஏன் ஜாதிக்காரங்களுக்கு தெரிஞ்சால் ஏன் ஜாதிக்காரங்களுக்கு அவமானம் அப்படின்றதால அந்த பொண்ணோட தலையை எடுத்திருக்கான். இவனெல்லாம் என்ன பண்ணலாம்? அதே அன்னைக்கு அதே இன்சிடென்ட் நடக்கிறப்போ அதே டைமில் தர்மபுரியில் ஒரு இன்சிடென்ட், ஒரு கேர்ள், அவங்க வந்து இதே மாதிரி தான் காஸ்ட் வைஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறவங்க, அவங்களுக்கு அன்றைக்கி பீரியட்ஸ், அவங்க வந்து பாத்ரூம்லாம் அங்கே பெருசாக இருக்காது இல்லையா, கிரவுண்ட் சைடில் எங்கேயோ போயிருக்காங்க ஒதுக்குப்புறமாக. ஆனால் அங்கே அவங்களுக்கு பீரியட்ஸ் ஆன டைம்லேயும் பார்க்காம 2 பேர் அந்த பொண்ணு கெடுத்து கொன்று இருக்காங்க. யோசிச்சு பாருங்கள், இந்த மாதிரியான கேஸ் எல்லாம் என்ன ஆகுது, எங்கே போய் நிற்கிது, இதுக்கெல்லாம் இவங்களுக்கு தண்டனை கிடைச்சிதா இல்லையா எதுவுமே தெரியல. ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா, அந்த மாதிரி இந்த கேஸ் மாறிடக்கூடாது. இதே மாதிரி தான் 73 ஒரு கேஸ், நர்ஸ் அருணா, அவங்க அப்போல்லாம் நம்ம பிறந்தே இருக்க மாட்டோம். இவங்க வந்து ஒரு டெடிக்கேட்டடான ஒரு நர்ஸ். அவங்க அந்த ஹாஸ்பிட்டலில் அவங்க மேலே அவ்வளோ ஒரு நல்ல நேம் இருக்குது, அவங்க அவ்வளோ ஒரு டெடிக்கேட்டடாக ஒர்க் பண்ணுற ஒரு நர்ஸ். அவங்க ஒரு சீஃப் நர்ஸ்ன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு கீழே வேலை செய்கிறவங்களெல்லாம் இவங்க தான் கைட் பண்ணுறாங்க. ஆனால் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க கீழே வேலை செய்கிற ஒருத்தன் வந்து லீவ் கேட்டிருக்கான், லீவ் தரலை அப்படின்ற ஒரே ரீசனால் அவங்க தனியாக இருக்கும்போது போயிட்டு இந்த நாய் கட்டுவாங்க இல்லையா, அந்த சங்கிலியை எடுத்து கழுத்தை நெரிச்சு அவங்க அன்கான்ஷியஸ் ஆகிற ஸ்டேஜில் அவங்கள அந்த கழுத்தை நெரிக்கும் போது அந்த செயின் அப்படியே ஒரு கையில் பிடிச்சிட்டே அவங்கள ரேப் பண்ணி அந்த ஆக்சிஜன் அவங்க மூளைக்கு போகாமல் அவங்க கோமாவில் போயிட்டாங்க. அப்போவே அந்த டைமே அவங்க கோமாவில் போயிட்டாங்க. பண்ணிவிட்டு அவன் பாட்டு கிளம்பி போயிட்டான். அதுக்கப்புறமா கிட்டத்தட்ட மோர் தென் 7 hours 8 ஹவர்ஸ்க்கு அப்புறமா தான் அங்கே வந்து பார்த்துருக்காங்க. பார்க்கும்போது அன்கான்ஷியஸாக இருக்காங்க, கோமாவில். அவங்க கிட்டத்தட்ட 73 நடந்தது, 43 years வரைக்கும் அவங்க கோமாவில் இருந்திருக்காங்க. ஆனால் அவன் மேலே ஒரு 3-4 கேஸ் போட்டு உள்ளே போனால் 7 வருஷம் 14 வருஷம் கொடுத்தாங்க. அதுலேயும் 7 வருஷமாக மாற்றி அந்த 7 வருஷத்தை முடிச்சுட்டு வந்து இன்றைக்கி அவன் ஃபைனாக அவன் பாட்டுக்கு அவன் ஃபேமிலியோடு இருக்கிறான். ஸோ இங்கே தண்டனைகள் வந்து ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா, தண்டனைகள் வந்து சிவியர் ஆகணும். இங்கே தண்டனைகள் சிவியரானால் மட்டும்தான் இந்த மாதிரியான குற்றங்களை தடுக்க முடியும். இந்த மாதிரியான தண்டனைகளை சிவியர் ஆக்கிறதுக்கு என்ன வழி இருக்கோ தயவு செய்து கவர்மெண்ட் இனிஷியேட்டிவ் எடுத்தால் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி மதுரையில் ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு, கண்டிப்பாக அது உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணி ஆகணும். நான் வந்து ஒரு சோஷியல் ஆக்டிவிட்டீஸோட இன்டர்வியூ ஒன்று பார்த்தேன். அதில் அவர் சொல்லியிருந்தார், ரொம்ப ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருந்தது அந்த விஷயம் நான் கேட்கும்போது. கண்டிப்பாக நீங்களும் தெரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா, மதுரையில் ஒரு ஆர்கனைசேஷன், இவங்க வந்து மென்டலி சேலஞ்சாக இருக்கிறவங்க, கேட்குறதுக்கு யாருமே இல்லை, அவங்கள பார்த்துக்கிறதுக்கு யாருமே இல்லை, அவங்களுக்குன்னு யாருமே இல்லாத சில பர்சன்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்களெல்லாம் இவங்க ரெக்கவர் பண்ணி கொண்டு வந்து அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவங்கள வந்து பார்த்துக்கிறது தான் இந்த ஆர்கனைசேஷனோட வேலை. இதுக்காக நிறைய அவார்ட்ஸ் எல்லாம் வின் பண்ணியிருக்காங்க, பெரிய பெரிய அவார்ட்ஸ் வின் பண்ணியிருக்காங்க, நல்ல நேம் எடுத்திருக்காங்க அந்த ஆர்கனைசேஷன். பட் என்ன நடந்திருக்குன்னா, ஒரு லேடி ஒருத்தருக்கு ப்ரெக்னெண்ட்டாக இருந்திருக்காங்க, ஆனால் அவங்க மென்டலி சேலஞ்சு, டெலிவரியாக இந்த குழந்தை இறந்துட்டுருக்கு. பட் இவங்களுக்கு வந்து ஒரு 15-20 நாளைக்கு அப்புறமா அந்த மென்டலி சேலஞ்சாக இருந்தாங்களே அவங்களுக்கு ரிக்கவர் ஆகிருக்கு, அவங்க மறுபடியும் நார்மல் ஸ்டேஜுக்கு வந்திருக்காங்க. ஸோ நார்மல் ஆகிட்டாங்க, அவங்க மென்டலி சேலஞ்சாக இருந்தவங்க சரியாயிட்டாங்க. பட் என்னென்னா, அதுக்கப்புறமா அவங்க சொல்லியிருக்காங்க, இல்லை என் குழந்தை இறந்துருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, என் குழந்தை இறந்துருக்காதுன்னு. பட் ஆனால் இல்லை, இறந்துடுச்சுன்னு சொல்லி சாதிச்சிட்டாங்க. இவங்க நிறைய ப்ரொட்டஸ்ட் பண்ணி என்னென்னமோ பண்ணி ஃபைனலாக அது கவர்மெண்ட்டுக்கு போய் கவர்மெண்ட் வந்து ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து, சரி அந்த குழந்தை இறந்துடுச்சு இல்லையா, அந்த குழந்தைய எடுத்து டெஸ்ட் பண்ணணும்னு சொல்லி எடுத்து டெஸ்ட் பண்ணவங்க பார்த்தா அது அவங்க குழந்தையே கிடையாது. அப்போ அவங்க குழந்தைய அந்த ஆர்கனைசேஷனில் வேற ஒருத்தருக்கு வித்துட்டு இருக்கிறாங்க. எவ்வளோ கொடுமை இல்லை?
ஏதோ ஒரு இறந்து போன குழந்தை இவங்க குழந்தைன்னு கணக்கு காமிச்சு அந்த குழந்தை இறந்துச்சுன்னு சொல்லி புதைச்சிட்டு இறந்து போன ஒரு குழந்தைய, ஆனால் இவங்க குழந்தைய வேற எங்கேயோ வித்துட்டாங்க. இப்படியெல்லாம் நடந்துட்டு இருக்கு. அப்போ யோசிச்சு பாருங்க, எந்த மாதிரியான சொசைட்டிக்கு நடுவில், எந்த மாதிரியான மிருகங்களுக்கு நடுவில் நம்மலாம் வாழ்ந்துட்டு இருக்கோம். ஸோ ப்ளீஸ், நான் சொல்கிறது இந்த வீடியோவில் நான் சொல்ல வந்தது என்னென்னா, ஏன் இதெல்லாம் சொன்னேன்னா, நம்மளை சுற்றி இவ்வளோ விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு. நம்ம எதுவுமே தெரியாமல் நம்ம போகணுமா, வேலைக்கு போகணுமா, வந்துமா, சாப்பிட்டுமா, நிம்மதியாக இருந்துமான்னு இருக்கிறோம். இல்லை, நம்ம எல்லாருக்குமே ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது. உங்கள் முன்னாடி, உங்கள் பக்கத்து வீட்டில், உங்கள் வீட்டில், இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க வீட்டில் ஏதாவது நடந்தால் கேளுங்க, தட்டி கேளுங்க. கொஞ்சமாக இருக்கும்போதே அதை சரி பண்ண பாருங்கள். நிறைய ஆச்சுன்னா ரொம்ப பெருசான பிறகு நம்ம எதுவுமே பண்ண முடியாது. இங்கே எல்லாமே அப்படி தான். இந்த ஹாஸ்பிட்டலில் அந்த டாக்டர் மேலே அலிகேஷன் வந்திருக்கு, சாரி பிரின்சிபல் மேலே அலிகேஷன் வந்திருக்கு. அப்போவே அந்த கவர்மெண்ட் ஸ்டெப் எடுத்திருந்தா இன்னைக்கு ஒரு பொண்ணோட உயிர் போயிருக்காது. இன்னைக்கு ஒரு பொண்ணோட உயிர் போயிடுச்சு. அந்த பொண்ணு அந்த டாக்டர் கோல்டு மெடல் வாங்கணுன்றது தான் அவங்களோட கனவாக இருந்திருக்கு. கோல்டு மெடல் வாங்கணும் அப்படின்றதுக்காக அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. கடைசியில் இன்றைக்கி அந்த பொண்ணு இல்லவே இல்லை. ஸோ இதுக்கு முன்னாடி பேசின ஒரு வீடியோலேயே நான் சொல்லியிருக்கேன், நம்மளுக்கான சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இனிமேவாவது நம்ம கண்ணு முன்னாடி எங்கேயாவது ஏதாவது நடந்தால் அதை நம்ம கண்டிப்பாக ஆரம்பத்திலேயே சரி பண்ண பாருங்கள். தட்டி கேளுங்க, தப்பே இல்லை. ஒவ்வொருத்தருக்குமே சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ மம்தா பானர்ஜி அவர்கள் சொன்ன மாதிரி இந்த பில் பாஸ் பண்ணாங்கன்னா வித்தின் 10 டேஸில் தப்பு ப்ரூவ் பண்ணப்பட்டால் வித்தின் 10 டேஸில் அவங்களுக்கு ஹேங்கிங்ன்றதை பாஸ் பண்ணாங்கன்னா டெஃபினட்டாக அது ஒரு பெரிய 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 பயத்தை ஏற்படுத்தும். இந்த மாதிரி தவறு பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக அதுக்கெல்லாம் நம்ம சப்போர்ட் பண்ணுவோம். வேண்டாம், இந்த மாதிரி ஆளுங்க தேவையே கிடையாது. பெண்கள் எத்தனை குடும்பம் தான் சந்திப்பாங்க, எவ்வளோ தான் அனுபவிப்பாங்க. ஸோ இப்போ நான் சொன்ன இத்தனை கேஸில் நம்மளுக்கான அப்டேட்ஸ் என்னன்றது நிச்சயமாக நம்மளுக்கு தெரியல. அந்த மாதிரியே இந்த கேஸும் மாறிடக்கூடாது. கண்டிப்பாக இந்த கேஸில் குற்றவாளிகள் வெளியே வரணும். குற்றவாளிகள் தப்பிக்கக்கூடாது. தப்பு பண்ணவங்க நிச்சயமாக தப்பிக்கவே கூடாது. அது யாராக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு கண்டிப்பாக தண்டனை கிடைக்கணுன்றதில் நம்ம எல்லாருமே உறுதியாக இருக்கிறோம். அதே உறுதியோட வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்னும் இந்த கேஸ் எங்கெங்கே போகுது, எவ்வளோ தூரம் போகுது, யாரெல்லாம் மாட்ட போகிறாங்க, கண்டிப்பாக நம்மளுக்கு தெரியும். ஒவ்வொன்றையும் நான் உங்கள்கிட்ட அப்டேட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளை சுற்றி நடக்கிற இந்தியாவில், தமிழ்நாட்டில், சென்னையில், இந்தியாவுக்கு வெளியே நடக்கிற ஒவ்வொரு அப்டேட்ஸும் உங்களுக்கு உடனுக்குடனே கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு என்னால் முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணி உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்குறேன். ஸோ இந்த அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு கண்டிப்பாக நீங்களே என் கூட கனெக்டில் இருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அன்டில் தட், பை ஃப்ரம் MKR. நல்லதே யோசிப்போம், நல்லதே பேசுவோம், நல்லதே செய்வோம், நல்லதே நடக்கும். பாய்.